யாரு தமிழர் அப்படின்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில சிவனை வணங்கி சிவன் நாமத்தை பூசுற அதே நெத்தியில தாய் கால கழுவி எவன் ஒருத்தன் போட்டு வைக்கானோ அவனே தமிழன், அவனே தமிழன். தான் அப்பா அம்மாவுக்கு மேல எந்த சக்தியும் இல்லைன்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனே தமிழன். நாம பிறந்தது வாழ்றதுக்கு தான், இந்த பூமியில பிறந்தது வாழ்றதுக்கு தான். சொர்க்கமும் நரகமும் பூமியில தான் இருக்கு, நாம சொர்க்கத்துல வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணத்துல எவன் இருக்கானோ அவன் தமிழன். பெண் தான் கடவுள்னா அதை ஏத்துக்கிட்டு யாரெல்லாம் வணங்குறானோ அவன் தமிழன். தான் வாழ பிறரை பறி கொடுக்காத எவன் ஒருவனோ அவன் தமிழன். ஒருவருக்கு உண்மையாக இருக்க இன்னொருவருக்கு செய்யும் துரோகத்தை அன்பென்று சொல்லாதே அப்படின்னு தமிழ் சொல்லியிருக்கு. இந்த அடிப்படையில இருக்கிறவன் தான் தமிழன். நீ அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்துட்டு தமிழ்ங்கிற உன் அடையாளம் என்ன? குஜராத்தியா இருந்துட்டு போ, கன்னடமா கன்னடா தான் இருந்துட்டு போ, ஏங்க வந்து இனம் மாறுறேன்னு கேட்குறீங்க. பிறகு எதுக்குடா தமிழ் தமிழ்னு கத்துறீங்க? இந்தியாவில இருக்க 142 கோடி ஒரு தமிழ் பேசினா சந்தோஷம் தானே? இப்ப தெரியுதா ஏன் தமிழ் தேசியத்தை எடுக்க வேண்டியதுன்னு? அது தமிழ் தேசியம் தமிழுக்கு எதிரானது. அவன் ஏன் தமிழனா இனம் மாறுறான்னு கேட்கான். அப்போ அபூபக்கருக்கு ஹிந்துவை மாத்தி கொடுத்தியாது, அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தியாது, தமிழ் பேரை கொடுக்கிட்டு ஜோசப் ஜெபஸ்டின் வச்சிருக்காது. அது நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் தாய்மொழி தமிழ், எனக்கு தமிழ். நான் மதம் மாறிட்டேன், நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி தமிழ் என் செருப்புக்கு சமம், என் செருப்புக்கு சமம். நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் பெண் எனக்கு கடவுள். நான் மதம் மாறிட்டேன், பெண் ஆடை கட்டின நிர்வாணி. எது வேணுமோ நீங்க தான் முடிவு பண்ணணும். குஜராத் யாரு, கன்னடம் யாரு, அதுல எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. நீங்க யாரு, இல்ல நீங்க யாருன்னு கேட்க. இதத்தானே அமெரிக்கா கிளி தமிழ் பேசுன்னு கொண்டு வந்தது யாரு? அமெரிக்கா கிளி தமிழ் பேசுது அப்படின்னு தூக்கிட்டு வந்தது யாரு? நாம தானே. கன்னட சிங்கம் தமிழ் பேசுதுன்னு நான் ஆதரிச்சு வரேன். அமெரிக்கா கிளி தமிழ் பேசுதுன்னு எப்படி நீங்க தூக்கிட்டு வந்திருக்கோ, உங்களுக்கு உரிமை இருக்கோ அது போல கன்னட சிங்கம் தமிழ் பேசுதுன்னு நான் ஆதரிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிளி தமிழ் பேசினா தெலுங்கு பேசினா உங்களுக்கு என்ன? அப்போ கிளிக்கு ஒரு நிலைப்பாடு, மனிதனுக்கு ஒரு நிலைப்பாடா? ஏன் அமெரிக்கா கிளி தமிழ் பேசுதுன்னு எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? அது கட்டில படுக்காதுன்னா நீங்க தமிழ்ல பேர் வச்சாதான் அரசு பணி வழங்கப்படும்னு சொல்லி பாருங்க. அதுல ஒரு கன்னடக்காரன், ஒரு குஜராத்திக்காரன், ஒரு பீகார்காரன், ஒரு மலையாளத்துக்காரன், ஒரு தெலுங்குக்காரன், யாரா இருந்தாலும் இந்தியாவில இருக்கிற பிற மாநிலத்துல யாராவது ஒருத்தன் எதிர்த்துட்டான்னா நான் அந்த இடத்துல தூக்குல தொங்கிடுறேன், அந்த இடத்துல நீ தூக்குல போடுறேங்க. யாரும் இருக்க மாட்டான். கன்னடக்காரரு ரஜினி சார் வந்து இங்க வந்து 50 வருஷம் 60 வருஷம் ஆகுது. என்னவா இருக்காரு இன்னைக்கு? அவர் பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுத்தாரு? அவர் பேர பிள்ளை என்னவா வளருது? தமிழன் தமிழன் தமிழனா இந்தியனா வளர்ந்துட்டு இருக்கு. அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தீங்களா, அது என்னவா வளரும்? என்ன அந்த பிள்ளை என்னவா வளரும்? அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு ஆயிஷாவுக்கு ஒரு செந்தில கட்டி கொடுத்துட முடியுமா? அப்படி கட்டி கொடுத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பஸ் ஓடுமா? ரோட்ல ஒரு பஸ் ஓடுமான்னு கேட்க. ஒரு கன்னடக்காரன் இங்க வந்து தமிழனா வாழ்றான். இது ஒரு நாடு தானே. அப்படிதான் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ முடியும். நான் கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா நான் 10 வருஷம் கழிச்சு நான் கோயம்புத்தூர்காரனாவே மாறிடுவேன். அப்புறம் வந்தேரினா இனம் மாறுறான்னா இனம் மாறலாம், மதம் தான் மாறக்கூடாது. ஏன்னா இனத்துக்கு அந்த ஊர் சார்ந்த விஷயம் தான் இருக்குமே தவிர பூர்வீக மொழி சார்ந்து இருக்காது. ஆனா மதம் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா அது நேரம் அரேபியாவுக்கு தொடர்பாகும், நம்ம எல்லையை கடந்து போயிடும். ஜோசப் ஜெபஸ்டின்ட்டு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா இஸ்ரேல் சார்ந்து போயிடும். இங்க உள்ள அறிவு, இங்க உள்ள கலாச்சாரம், பாரம்பரியம் எதுவுமே இருக்காது. அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னா இங்க வெள்ளம் காட்சி பிரயோஜனம் கிடையாது, அருகம்புல் காசாகாது, அர்ச்சனை தட்டு விவசாயம் ஆகாது, விவசாயம் அர்ச்சனை தட்டு ஆகாது, பாடு அபிஷேகமா மாறாது, பிச்சை தான் எடுக்கணும். பாகிஸ்தான் பிச்சை எடுக்கணும், அது மாதிரி பிச்சை தான் எடுக்கணும். மதம் மாற்றதுதான் குற்றம் தெரியுதுல. பிறகு அபூபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்த நாங்க வந்தா சர்ச்சை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில எதுக்கு சொன்னீங்க? அதான் தெரியுதுல. குஜராத்தியா இருக்கணுமா? யார் சொன்னா? குஜராத்தில போய் இருந்தாதான் குஜராத்தியா இருக்கணும். குஜராத்தி தமிழ்நாட்டுல இருந்தா தமிழனா தான் இருப்பான். கன்னடக்காரன் தமிழ்நாட்டுல இருந்தா தமிழனா தான் இருப்பான். குஜராத்தியா இருக்கணுமா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க?